ஒரு தொழில் ரொம்ப சுலபமா ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த நம்ம டீல் பண்ணக்கூடிய ஒரு தொழிலோ இல்ல நம்ம டீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டோ ரொம்பவே இனோவேட்டிவா இருந்தா ஈஸியா பீப்புளை போய் ரீச் ஆயிடும். ஸோ இதுக்காக நம்ம எங்க போய் ஒரு இனோவேட்டிவ் பிசினஸ் தேடுறது, அது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இனோவேட்டிவ் ப்ராடக்டோ இல்ல இனோவேட்டிவ் பிசினஸையோ நீங்க போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க செய்யக்கூடிய தொழிலையே கொஞ்சம் இனோவேட்டிவா கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சீங்கனாலே போறோம், மக்களை ரொம்ப ஈஸியா வந்து ரீச் ஆயிடும், நீங்களும் ரொம்ப ஈஸியா உங்களோட பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம். அப்படி சென்னையில ஒரு 5 யூனிக்கான ஒரு இனோவேட்டிவான பிசினஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அறிவழகன், ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். முதலாவது இனோவேட்டிவ் பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடகை சைக்கிள். வாடகை சைக்கிள், ஆமா, வாடகை சைக்கிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஹவர் சைக்கிள் இல்ல ஹையர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம், ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடையில வரிசையா சைக்கிள் நிக்க வச்சிருப்பாங்க. அது போய் நம்ம ஒரு 1 ஹவருக்கோ இல்ல வந்து 2 மணி நேரத்துக்கோ போயிட்டு வாடகைக்கு சைக்கிள் எடுத்து அதை ஓட்டிட்டு அதுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பெரியவங்களானதுக்கு அப்புறமா காரு பைக் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கிள் அப்படின்றதையே மறந்துட்டோம். கொஞ்ச காலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவர் சைக்கிள் ஆர் ஹையர் சைக்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாம போயிடுச்சு. எந்த ஒரு கடையிலும் போயிட்டு இந்த ஹவர் சைக்கிள் ஹையர் சைக்கிள் அப்படின்றதே நம்மளால பார்க்க முடியாத நிலைமையில இருந்துட்டு இருந்தது. சோ இப்படி இருக்கும்போது 2017 வருஷத்துல டார்மன் அப்படின்னு ஒருத்தர் ஸ்மார்ட் பைக் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இது மூலியமா இதே வாடகை சைக்கிள் தான், ஆனா ஆப் மூலியமா நம்ம புக் பண்ணணும். பக்கத்துல இருக்கக்கூடிய லொகேஷன் பாயிண்ட்ல போயிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப் மூலியமாவே பணம் வந்து டிடக்ட் ஆயிக்கும். சோ இதுதான் ஸ்மார்ட் சைக்கிள் அப்படின்ற கான்செப்ட். அதே வாடகை சைக்கிள் தான், ஆனா ஒரு மொபைல் மூலியமா புக் பண்றோம், ஆப் மூலியமா புக் பண்றோம், அவங்களோட லொகேஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம போய் எடுத்துக்கிறோம். சோ இது ஒரு இனோவேட்டிவ் பிசினஸ் இல்லையா? அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிய ஒரு சின்ன ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலியமா வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. ரெண்டாவது பிசினஸ் கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல போக்குவரத்துக்காக நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கார், பஸ், ஆட்டோ, கால் டாக்ஸி நிறைய வந்து நம்ம வாகனங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பெருநகரங்கள்ல ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல். சோ இந்த போக்குவரத்து நெரிசல்ல ரொம்ப சுலபமா போகக்கூடிய வாகனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக் இல்லனா ஸ்கூட்டர். சோ இது மூலமா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு ரொம்ப சுலபமா ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். சோ இதை புரிஞ்சுக்கிட்ட ரூபன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் டாக்ஸி மாதிரியே பைக் டாக்ஸி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ இந்த பைக் டாக்ஸில ரொம்ப வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம மொபைல் மூலியமாவே புக் பண்ணிக்கலாம். எங்க நம்ம இருக்குமோ அதே லொகேஷனுக்கு வந்து பிக் பண்ணிப்பாங்க. மற்ற போக்குவரத்து வாகனங்களை விட இதுல மிக குறைந்த விலையில நம்மளால பயணம் செய்ய முடியும். அதே மாதிரி மிக சீக்கிரமாவும் போயிட முடியும். சோ யார் தான் இந்த மாதிரியான ஒரு பைக் டாக்ஸி விரும்ப மாட்டாங்க? சோ இனோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 2 பைக் டாக்ஸி. இனோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 3 எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் உணவு. அப்படி அந்த உணவு பிரியர்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் கிட்ட அந்த அளவுக்கு வந்து பணம் இருக்காது. சோ அப்படி ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் ஃபுட் ட்ரக். சோ இந்த ஃபுட் ட்ரக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு ஹோட்டல் மாதிரி தான். பட் இதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த செலவுல கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு பணம் இருந்தாலே போறோம் இந்த ஃபுட் ட்ரக் அப்படின்றத ஆரம்பிச்சிட முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒரு லொகேஷன்ல ஆரம்பிக்கிறோம், அந்த லொகேஷன் வந்து சரியான ஒரு லொகேஷனா இல்ல, நிறைய கஸ்டமர்ஸ் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபுட் ட்ரக்கா இருந்ததுன்னா அழகா அந்த ஏரியால இருந்து அடுத்த ஏரியாவுக்கு நம்மளால மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவது ஹோட்டல்ல வந்து வேலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. பட் இந்த ஃபுட் ட்ரக்ல மினிமம் ஒரு 4-5 பேர் இருந்தாலே போறோம். ஈஸியா அங்க வந்து ஒரு சர்விங்க்கு ஒரு 2 பேர், பில்லிங்ல ஒருத்தர், வெசல்ஸ் கிளீனிங்ல ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குழு சேர்ந்து இந்த ஃபுட் ட்ரக் அப்படின்றத மேனேஜ் பண்ணிக்க முடியும். சோ ஒரு ஹோட்டல் அப்படின்றதுலயே ரொம்ப ஒரு புதுமையா ஃபுட் ட்ரக். சோ இதுதான் இனோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 3. இனோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 4 நம்ம எல்லாருமே இந்த ஜெராக்ஸ் கடை பார்த்திருப்போம். அது வந்து போய் நம்ம புக்ஸோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுத்து எனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். அதுல இருந்து எவால்வ் ஆனதுதான் இந்த இனோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 4. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கி அதை வந்து எடுத்துட்டு போய் கேட் டிசைனிங் கொடுத்து அதுல இருந்து ஒரு டிசைன் உருவாக்கி அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு வந்து ஒரு புரோட்டோடைப் உருவாக்கி ரொம்ப செலவாகக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். ரெண்டாவது ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயமாவும் இருக்கு. சோ ஆனா இந்த சிரமத்தை போக்குறதுக்காக வந்ததுதான் 3D பிரிண்டர்ஸ். ஸோ முன்னாடிலாம் ஜெராக்ஸ் கடை எப்படி இருந்துச்சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய இடங்கள்ல
இந்த 3D பிரிண்டிங் சென்டர்ஸ் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல என்னன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும்னு நினைச்சோம்னா அதோட டிசைனை கொடுத்தோம்னா போறோம், ரொம்ப பொருட்செலவு கம்மியான ஒரு பொருட்செலவுல அதுவும் ரொம்ப உடனே ரொம்ப சீக்கிரமா ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு 3D லெவல்ல பிரிண்ட் பண்ணி ஒரு பிசிக்கல் ப்ராடக்டே கையில கொடுத்துடுறாங்க. கேட்கறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இன்னோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 4, 3D பிரிண்டிங் சென்டர்ஸ். இன்னோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 5, நம்ம ஊர்ல இந்த டீ கடை அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து எங்க உட்கார்ந்தாலும் இல்ல எங்க மீட் பண்ணாலும் பல விஷயங்கள் பேசினாலும் அதுக்கு இடையில அரசியல் அப்படின்றது பேசுறது வந்து நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு அரசியல் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்காவே போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இப்படி அரசியல ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் பொழுதுபோக்கா பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு சிலர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறி இருக்காங்க. அதாவது அரசியல்வாதிகளுக்கே அரசியல் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி. சோ இன்னோவேட்டிவ் பிசினஸ் நம்பர் 5, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சோ நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வேணும், யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு ரொம்ப தேடி போகாம நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்யோ இல்ல நீங்க டீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்யோவே ரொம்ப இன்னோவேட்டிவா செஞ்சீங்கன்னா போறோம், ரொம்ப ஈஸியா சக்சஸ் அப்படின்றது உங்களை தேடி வரும். நான் அறிவழகன், ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். இந்த வீடியோல நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 5 இன்னோவேட்டிவ் பிசினஸ் பார்த்தோம். நீங்க இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டீல் பண்றீங்க இல்ல இன்னோவேட்டிவான பிசினஸ் வந்து ஏதாவது நான் பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய பிசினஸ் ரீதியான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.